Hi friends, என் பேர் Gladwin. நான் 9th standard படிக்கிறேன் Campion ஸ்கூல்ல. நான் 9 இயர்ஸா டிசைன் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன். This is my first exhibition. இந்த தடவை என் டாபிக் வந்து தூரிகையில் திருச்சி, அதாவது ஆர்ட் இன் திருச்சி. ஸோ நான் எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சத்திரம்ல இருக்க ஒரு முக்கியமான கோயில். இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா புனித லூர்து அன்னை ஆலயம், இங்கிலீஷில் A Lady of Saint Luke's Church. இந்த சர்ச்சோட கோபுரம் மட்டுமே 203 அடி உயரமானது. இந்த சர்ச்சோட சிலுவை பார்த்தீங்கன்னா 8 அடி உயரம். இந்த சர்ச்சோட ஆல்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சந்தன மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. இந்த சர்ச் ஒரு கோத்திக் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. கோத்திக்னா இந்தியன் அண்ட் பிரிட்டிஷ் கலந்ததை கோத்திக்னு சொல்லுவாங்க. இது 1890 ஆரம்பித்த கன்ஸ்ட்ரக்ஷன் 1895 முடிச்சிருக்காங்க. இந்த சர்ச் வந்து முக்கியமாக கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மதங்களுக்கும் ஒரு ரிலீஜியஸ் பிளேஸாக இருக்குது. அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரீக்ரியேஷன் பிக்சர், ஒரு பர்த் ஆஃப் ஜீசஸோடது. பர்த் ஆஃப் ஜீசஸ் டைம்லனா ஃபஸ்ட் டைம் இந்த உலகத்தில் வந்து வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றுச்சு. இந்த பிக்சர் வழியாக நான் நிறைய டெக்ஸ்சர்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஹேர் டெக்ஸ்சர்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன், வுட் டெக்ஸ்சர்ஸ் கற்றுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சீனரி. இந்த சீனரி வழியாக நம்ம காமாக இருக்கணும், ஒரு நேச்சர் பார்த்தோன்னா எவ்வளோ காமாக இருக்கணும் இது வழியாக கற்றுக்கலாம். நம்ம இது வழியாக நான் ஒரு மெசேஜ் சொல்ல வரேன். அது என்னன்னா நம்ம இயற்கையை சுத்தமாக வச்சுக்கணும், பாதுகாக்கணும்னு. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இயற்கையை அழிக்கணும், மரங்கள் வெட்டுறோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த பிக்சர் வழியாக நான் சொல்ல வரேன். அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா மீனவர்கள். இவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் மீனவர்கள். நான் இந்தியன்ஸ்க்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இது வழியாக நான் என்ன சொல்ல வரேன்னா மீனவர்களோட வாழ்க்கை. இப்போ ஒரு 100 பேர் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அதில் 50 பேர் தான் திரும்பி வராங்க. ஏன்னா பல பேர் இயற்கை சீற்றங்களால் அங்கேயே இறந்துருவாங்க, நிறைய பேர் அடிகளோடு திரும்பி வராங்க. ஏன் இவ்வளோ ரிஸ்கியான வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம சாப்பிட்ணும், நம்ம குடும்பம் சாப்பிட்ணும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டுறது. ஆனால் அந்த பலன் கிடைக்கணும் இந்த பிக்சரையாக நான் சொல்ல வரேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டிசைன் ஸ்கூல் மேமுக்கும், அப்புறம் என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.